இருக்குங்க. என்ன காரணம்னா புதுசாக வந்துக்கிறாரு, எதனா செய்வாருன்ட்டு மக்கள் நினைக்கிறேன். அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாற்றம் வரோன்ட்டு தான் போடுறாங்க. வரோம். டிஎம்கே, காங்கிரஸ் எல்லாம் பழைய இதுதான், எதுவும் ஒன்றும் புதுசு கிடையாது. இப்போ விஜய் வந்து புது ஆள், புதுசாக செய்கிறேன்னு வராரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல, எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். முதலமைச்சர் வேட்பாளர் யாரும் இங்கே அறிவிக்கலாம், தமிழ்நாட்டில் இது பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியில் வந்து விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, விஜயோட ஆளுங்க. ஏன்னா முன்னாள் அமைச்சருங்க, அப்புறம் எம்எல்ஏங்க, முன்னாள் எம்எல்ஏங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் கூட்டணி சார்பாக. கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. விஜய்க்கு ஆதரவு காரணத்து ரெண்டாவது விஷயம் சார், விஜயால் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா இங்கே வேட்பாளர் முக்கியம், வந்து கட்சி முக்கியம் கிடையாது, வேட்பாளர் தான் முக்கியம். எந்தெந்த தொகுதியில் எந்த வேட்பாளர் இருக்காரோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே பாண்டிச்சேரி மக்கள் ஓட்டு போடுவாங்க. விஜய் வரதுனாலையோ ஸ்டாலின் வரதுனால ஒரு மாறுதலும் ஆக போகிறது இல்லை. இங்கே வேட்பாளர் நல்லவரா கெட்டவரா அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. அதனால் நல்ல வேட்பாளர் இங்கே யாருக்கும் விஜய்க்கு இல்லை. 1-2 பேர் தான் கிட்ட வருவாங்க. மற்றபடி விஜய்க்கு வெற்றி வாய்ப்புலாம் இந்த பாண்டிச்சேரியில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா வேட்பாளர் நல்ல வேட்பாளர் இல்லை. வேட்பாளர் வச்சு தான் பாண்டிச்சேரியில் வெற்றியும் தோல்வியும். வேட்பாளர் நல்ல வேட்பாளர் நேரத்தில் ஒருத்தவங்க 2 பேர் கிட்ட வருவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு பாண்டிச்சேரியில் சுத்தமாக கிடையாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவாங்க. யாரும் மெஜாரிட்டி வர முடியாதுங்க. ஆளுக்கு 6 சீட்டு 7 சீட்டு தான் வருவாங்க. தொங்கும் சட்டசபை தான் வரும். ஓகேங்களா? யாரும் மெஜாரிட்டி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுக ஒரு 6 சீட்டு, என்ஆர் காங்கிரஸ் ஒரு 6 சீட்டு, பிஜேபி ஒரு அரசு, இதை மாதிரி தான் வருமே தவிர யாரும் ஃபுல்லாக வர போகிறதில்ல. யாரும் முழுமையான அரசு ஆட்சி அமைக்க போகிறதில்ல. இதுதான் பாண்டிச்சேரி நிலைமை. விஜயால் ஒரு மாறுதலும் வரப்போகிறது இல்லை. ஓகேங்களா? கண்டிப்பாக ஆதரவு இருக்குது சார். சார் மாற்றம் ஏதாவது வேணும் சார். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு. அவர் எவ்வளோ சம்பாதிக்காரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும் சார். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 90% ஜெயிக்க முடியும். வாய்ப்பு இருக்குது சார், ரொம்ப வாய்ப்பு இருக்குது அவருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி சார், உள்ளே வந்தால் எல்லோரும் தெரிஞ்சிடும் சார். எல்லாம் அதை பற்றிலாம் கேர் பண்ணவே இல்லை. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வரான்னு எல்லாத்தையும் ஸ்பேஸ் பண்ண அவர் ரெடியாக இருக்கார் சார். அவர் எது இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணுவார் சார். அது மட்டும் உண்மை சார், 100க்கு 100 உண்மை. அவர் எல்லாம் பண்ணுவார். ஏழைங்களுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு, வேலையில் பட்டதால வேலை வாய்ப்பு எல்லாம் பண்ணுவார் சார். அவர் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஷோராக. ஆனால் கண்டிப்பாக பாண்டிச்சேரியில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 70%. ஆனால் 100க்கு 100 வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பாக முதலமைச்சர் அவருக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது சார். பாண்டிச்சேரியில் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து என்ஆர் காங்கிரஸ் தான் சார். ஆனால் விஜய்க்கு வந்து தெரில, ஆனால் இப்போ போட்டி என்னன்னு. பட் ஆனால் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அவர் வந்துடுவார் சார். அவர் கண்டிப்பாக ஷோர். கண்டிப்பாக இல்லை சார். அவர் இருக்கிறவங்களே ஒன்றும் பண்ணல. புதுசாக வந்து அவர் என்ன பண்ண போகிறாருன்னு யாருக்கும் தெரில. கண்டிப்பாக என்னை கேட்டால் முடியாதுன்னு தான் சொல்லுவோம். அவர் பர்சனல் ஒர்க்கே நிறைய இருக்குது, அதே போய் பார்க்கலாம். அவர் இதெல்லாம் விட எனக்கு தெரிஞ்சு யாராவது புதுசாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அது விஜயாக இருக்கக்கூடாது. விஜய் மேலே இப்போ தனிப்பட்ட முறையில் எந்த கோபமும் இல்லை. அவர் ஒரு ஆக்டராக பிடிக்கும். ஆனால் அரசியல் வாழ்க்கையில் அவர் எப்படின்னு தெரியல. சரிங்களா? இப்போ புதுசாக என்ன கேட்டிங்கன்னா சுயேட்சையாக நிற்கிறவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டுருவான். கண்டிப்பாக விஜய்க்கோ இல்லை இப்போ இருக்கவங்களும் எதுவும் பண்ணலை. எதிர்கட்சியாக இருந்தவங்க தான் ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, ஆளுங்கட்சியாக இருந்தவங்க தான் எதிர்கட்சியாக இருந்தாங்க. 2 பேருமே ஒன்றும் பண்ணல. புதுசாக யாராவது ஆதரவு கேட்குறாங்களோ அவங்களுக்கு போடுவேன். அதுதான் என்னோட கருத்து. எனக்கு ஐடியா இல்லை சார். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, அவர் பேசுகிறாரே தவிர அவர் சைட்லும் எதுவும் பெருசாக எதுவும் எனக்கு தெரியல. அதனால் கண்டிப்பாக போட மாட்டேன். எங்கள் ஏரியாவில் ஒருத்தவங்க சுயேட்சா நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுவேன். அவங்க எதாவது மாற்றம் உருவாக்கணும் அப்படின்னு நிற்கிற ஒருத்தவங்களும் நான் கண்டிப்பாக போடுவேன். கண்டிப்பாக இருக்குது பிரதர். ஏன்னா இப்போ வந்து மற்ற கட்சியில் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா டிஎம்கேல இருக்கவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். அவங்க எல்லாருக்குமே விஜய் வந்து இதுக்கு முன்னாடி கட்சியில் இல்லைன்றதுனால வேறு கட்சியில் வந்து ஸ்ப்ளிட்டாக இருந்தாங்க. இப்போ எல்லா ஓட்டுமே வந்து விஜய்க்கு தான் விழுவும். கன்ஃபார்மாக நல்ல ஆதரவு இருக்குது. எல்லாரும் பண்ணுறது தான் ப்ரூவ் பண்ணுவார். நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்றது தான். புதுசாக ஏதாச்சும் பண்ணால் நல்லாயிருக்கும். விஜய்க்கு இருக்குது, அதை விட்டால் காங்கிரஸ், அவ்வளோதான். ஆதரவுன்னு பார்த்தா இல்லை, அவருடைய ரசிகர் கூட்டம் தான் வர மாதிரி இருக்குது. அதை வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஒரு அரசியலில் வந்து அது ஒரு ஓட்டாவோ இல்லை அது ஒரு ஓட் கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகுமான்னு தெரியல. இப்போ ஒரு நடிகர் வந்தாருன்னா அவரை பார்க்குறதுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் வரும்ல, அந்த மாதிரி கூட்டம் நிறையா கூடினாங்க. அது வந்து இந்த தொகுதியிலேருந்து மட்டும் வந்தாங்களா இல்லை ஒட்டுமொத்த பாண்டியிலேருந்து வந்தாங்களான்னு தெரியல. ஒரு நடிகர் வராருன்னா ஒட்டுமொத்தமாக அங்கேருந்து எல்லாம் கிளம்பி வருவாங்கள்ல, அந்த மாதிரி வந்ததாக தான் எனக்கு தோணுது. பொதுவாக ஒரு நடிகருக்கு வந்த ரசிகர் கூட்டம் தான். அது ஒரு அரசியல், அது ஓட்டு அந்த மாதிரி வருன்றதெல்லாம் தெரியல எனக்கு. எனக்கு பொதுவாகவே அவர் ரசிகராக அவரை எனக்கு பிடிக்குமே தவிர, ஒரு அரசியலுக்கு அவர் அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுவாரா, இல்லை ஒரு அரசியல் ஒரு அரசியல்ன்றது ஒரு அர்ப்பணிப்பு, அது ஒரு சமூக சேவை, அது அவர் பண்ணுவாரா? அவர் பட பாணியிலே, அந்த சினிமா பாணியிலே தான் வராரு. ரசிகரை சும்மா அப்படியே கவர்றது,
முத்தம் கொடுக்கறது, கையை காமிக்கிறது, அந்த மோட்டிவ்ல தான் பண்றாரே தவிர ஒரு ஒரு மக்கள் சேவையை, உண்மையான அரசியல், மக்களுக்கான தேவையான அரசியல் அவர் பண்ணுவாரான்றது சந்தேகம் தான். எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை பொதுவா. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவர் என்ஆர் காங்கிரஸ் கொஞ்சம் ஃபெமிலியரான முகம். அது என்னன்னா மக்கள் வந்து ஓட்டு போட்டு பழக்கப்பட்டவங்க. அது இப்போ இருக்கிற நிலவரம்படி அவர் என்ஆர் காங்கிரஸ்க்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ பிஜேபி கூட கூட்டணி இருக்கிறதுனால அது எப்படி போகும்னு தெரியல. கை சின்னமும் கொஞ்சம், அதாவது காங்கிரஸும் இங்கே கொஞ்சம் நிறைய முறை ஆட்சியில் இருந்தவங்க. ஸோ ஒரு சில தொகுதியில் கை சின்னம் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். என்ஆர் காங்கிரஸும் அவருடைய என்ன சொல்கிறது, அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அதை வச்சு இங்கே ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய்க்கு எப்படின்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் ரசிகர் கூட்டமாக தான் நான் பார்த்தேன். அது ஒரு அரசியலாவோ ஒரு ஓட்டாவோ மாறுமான்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் வந்து விஜய் வந்து 25 வருஷமாக எனக்கு விஜயோட ஃபேனு. காதலுக்கு மரியாதைலேருந்தே நான் ஒரு ஃபேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பமே எனக்காக எல்லாமே ஒரு 16 ஓட்டு இருக்குது. விஜய்க்கு 16 ஓட்டு போடுவோம். அது இல்லாமல் வந்து காதலுக்கு மரியாதை நான் ஃபேனு. என் பையன் பேர் வந்து ரொம்ப பிடிக்குன்றதுக்காக விஜய் பையன் பேர் வச்சுருக்கேன், சஞ்சய்னு. தளபதியோட பையன் பேர் வச்சுருக்கேன், சஞ்சய்னு. என்னுடைய தொழில் நடத்திட்டு இருக்கேன். நான் கொரியர் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கேன், எஸ்டி கொரியர் நடத்திட்டு இருக்கேன். என்னுடைய ஏஜென்சி நேமு தளபதியோட பேர் தான், விஜய் ஏஜென்சி வச்சுருக்கேன் நான். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா விஜய் குடும்பமே நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். விஜய் ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்களுடைய 16 ஓட்டும் வந்து விஜய் தான். ஓகேங்களா? இந்த தடவை பாண்டிச்சேரியில் எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து விஜய் தான் சிஎம் ஆக போகிறாரு, அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இது மூலிமா ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன் நான். நீங்கள் வந்து தளபதிக்கு வந்து வெளிப்படையாக சொல்லப்போனால் பிஜேபியும் சரி டிஎம்கேவும் சரி ரொம்ப அவரை ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப குறைச்சல் கொடுத்துட்ருக்கீங்க. இது வரைக்கும் கொடுத்த குறைச்சல்லாம் போதும். தயவுசெய்து இது வரைக்கும் கொடுத்த குறைச்சல்லாம் போதும், இனிமேல் கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து இதுமாரி குறைச்சல் கொடுக்க அவருக்கு ஓட்டு வங்கி அதிகமாகுமே தவிர ஓட்டு வங்கி குறையாது. இது மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் குறைச்சல் கொடுக்க ஓட்டு வங்கி அதிகமாகுமே தவிர ஓட்டு வங்கி குறையாது. தயவுசெய்து இதோட நிறுத்திங்க. அப்புறம் நீங்கள் வாங்குற ஓட்டு கூட வாங்க மாட்டீங்க. பெரியவங்க மதம் கொண்டு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, வயசான மதம் கொண்டு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் அந்த பிள்ளைக்கு இப்படி குறைச்சல் கொடுக்குறாங்க, பாவம் தானே, மொதல் தானே வராரு, அவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரியவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஓட்டு வங்கி விஜய்க்கு அதிகமாகுது தவிர குறையாது. இது மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக மாற்றம் வருங்க, நிறைய விஷயங்கள் மாறுங்க. அமெரிக்கா கூட 5 வருஷத்தில் மாறுமான்னு தெரியாது, 10 வருஷத்தில் கண்டிப்பாக யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியாவாக மாற்றி கட்டுவார் விஜய். நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாங்க. நான் கூட சொல்லும் போது குடும்பமே இருக்கும்போது குடும்ப ஓட்டு ஃபுல்லாகவே விழுது. எங்கள் அப்பாலாம் இப்போ பரம்பரை காங்கிரஸ்காரங்க, ஓகேங்களா? அவங்களாம் வந்து நான் சொல்லி வச்சுருக்கேன், விஜய் தான் ஓட்டு போடணும்னு சொல்லி வச்சுருக்கிறேன். உன் விருப்பம் பாவன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதான் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், விஜய் வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாரு. விஜய்க்கு இப்போ வீட்டுக்கு விஜய் ஒருத்தவங்க கிடையாது, 5 பேரில் கண்டிப்பாக 4 ஓட்டாவது விழும் விஜய்க்கு. அதனால் இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. 30 தொகுதியில் அட்லீஸ்ட் ஒரு 10 தொகுதியாவது கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அந்த 10 தொகுதியை பார்த்துட்டு இருக்கிற மற்ற கட்சிக்காரங்க எல்லாமே விஜய் கூட சேர்றதுக்கு ஐடியா வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் சேர்ந்துருவாங்க. அடுத்த தடவை பாருங்கள், விஜய் இன்னும் 234 தொகுதி வளர்கிற லெவலுக்கு அவர் வருவார். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது, கண்டிப்பாக ஜெயிப்பார். எம்ஜிஆருக்கு அடுத்தது விஜய் தாங்க, வேறு யாரும் கிடையாதுங்க. இல்லை சார், சும்மா பந்தா தான். அதாவது மக்களுடைய இது என்னென்னா, ரசிகர்கள் தான் வந்து அதிகமாக ரசித்தாங்க கண்டி, பந்தா காட்டினாங்களே கண்டி, அவருக்கு வந்து ஓட்டு போடலாம் வாய்ப்பு கிடையாது. காரணம் என்னன்னா, அவர் வந்து பணம் வச்சுங்கிறாரு, படம் வச்சுங்கிறாரு, எல்லாத்தையும் அதுக்காகலாம் இல்லை, அவருக்கு வாய்ப்பு கிடையாது. வாய்ப்புக்கு வந்து இங்கே பாண்டிச்சேரியை பொறுத்தளவுக்கு வாய்ப்பு யாருக்குமே அதிகமாக கிடையாது. எல்லா கட்சியுமே வந்து ஒரு லிபரலாக இருக்குது ஓரளவுக்கு, அவ்வளோதான். ஆதரவு இருக்குதுங்க, ஓரளவுக்கு இருக்குது. வரும், நல்ல எழுச்சியாக இருக்குது. வர மக்கள் பார்த்தாலே தெரியுது, நல்ல எழுச்சியோடு வராங்க, பார்க்கணுன்னு வராங்க, சில பேர் ஓட்டு போடணுன்னு வராங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. எல்லாம் 50-50 இருக்குது. ஆமாம், அதெல்லாம் மீறி இவருக்கு ஒரு 50% இருக்குது, ஆதரவு இருக்குது. ஒரு 5 சீட்டு வரலாம். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குதுன்னு தெரியல. ஆனால் மக்கள் வந்து ரொம்ப ஆதரவாக, ரொம்ப பரபரப்பாக தான் அவரை பார்க்கறதுக்கு வந்துருந்தாங்க. அதை பார்க்கக்குள்ள ஆதரவு இருக்கா என்னன்றத தேர்தல் நிலவரத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். மக்களுக்கு விரோதமாக இல்லாத ஆட்சி எது வந்தாலும் நல்லது தான். மத சார்பற்ற கூட்டணி காங்கிரஸ், திமுக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். விஜய்க்கு மக்கள் ஆதரவு இருக்குது, ஆனால் அது தேர்தல் வெளிப்பாடில் தான் தெரியும் என்னன்றது. என் தலைக்கு வந்து வரணும், இது என் ஊர், என் தாய் ஊர், வந்தே ஆகணும். ஒரு சிங்கம்ல இன்னொரு சிங்கம் இறங்குது,
மறு சிங்கம் வந்து அந்த ஒரு முகத்தை எனக்கு வேணாம். மறு சிங்கம் இறங்குது, அது எனக்கு வேணும். என்னுடைய இது தலை என்ன விஜய் எனக்கு வேணும், வந்து ஆகணும். இந்த கன்ஃபார்மாக வந்து ஆவார். இது என் தாய்மொழி என்னது சத்தியம். மக்களோட என்னது வெறித்தனமாக இருக்கிறாங்க. என் மக்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரியை வெறித்தனமாக இருக்கிறாங்க. இது ஃபுல்லாக என்னது இறங்குவாங்க. இது வந்து என்ன நம்பிக்கை. காசு பணம் எங்களுக்கு என்னது வேணாம். நம்பிக்கையோட நாங்கள் இறங்குறோம். வெற்றி இறங்குது அவங்க தான். எனக்கு பணம் காசு எனக்கு வேணாம். அந்த தலை என்னது வரும், வந்தே ஆகும். எங்களுக்கு பணம் காசு எனக்கு வேணாம். என் தலை எனக்கு வேணும், வந்தே ஆகணும்.